நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமூக பொருளாதார பிரச்சனைகள். சமூக பொருளாதார பிரச்சனைகள்ல மக்கள் தொகை, கல்வி, சமூக நலன், வறுமை, வேலையின்மை. ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு இது கண்டினியூவா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மக்கள் தொகை. மக்கள் தொகை அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. உலகளவில் இந்தியாவோட மக்கள் தொகை இடத்துல இருக்குது. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா இந்தியா மக்கள் தொகை உலகளவில் 2வது இடத்துல தான் இருந்துச்சு. பட் இப்போ சீனாவை முந்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம். அது ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மக்கள் தொகையோட பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், குடிபெயர்ச்சி விகிதம். பிறப்பு விகிதம் 1000 குழந்தையில எத்தனை குழந்தைகள் உயிரோட பிறக்குது அப்படிங்கிறது பிறப்பு விகிதத்தையும், இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1000 குழந்தைகள்ல எத்தனை குழந்தைகள் இறக்குது அப்படிங்கிறது இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிபெயர்ச்சி அப்படிங்கிறது எத்தனை மக்கள் இடம்பெயர்ந்து போகிறாங்க அப்படிங்கிறது குடிபெயர்ச்சி கீழே வரும். இதெல்லாம் தீர்மானிக்கும் காரணிகள். மக்கள் தொகை பிறப்பு விகிதத்தினாலும் இறப்பு விகிதத்தில் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்து இறப்பு விகிதம் குறைவாக இருந்தால் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்கும். அதே சமயம் பிறப்பு விகிதம் குறைவாகவும் இறப்பு விகிதம் அதிகமாயிட்டே இருந்தாலும் மக்கள் தொகை குறையும். இரண்டுமே சரிசமமாக பேலன்ஸாக இருந்தால் தான் மக்கள் தொகை நிலையான வளர்ச்சியில் போயிட்டுருக்கும். அடுத்தது மக்கள் தொகை வெடிப்பு. மக்கள் தொகை வெடிப்புக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், அதிக பிறப்பு விகிதம். பிறப்பு விகிதம் அதிகமாகவும் இறப்பு விகிதம் குறைவாகவும் இருக்கிறதா மக்கள் தொகை வெடிப்புக்கு காரணம். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறது, அதனாலேயுமே அப்புறம் இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மக்கள் தொகை வெடிப்புக்கு காரணங்களாக சொல்லப்படுது. பொருளாதார வளர்ச்சியில் மக்கள் தொகை என்னென்ன தடைகளை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு பற்றாக்குறை. மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி செய்யப்பட்டு அது எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லப்படுதா அப்படிங்கிறது முடியாதது, கேள்விக்குறிதான். எல்லாத்துக்கும் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. இதில் உணவு பற்றாக்குறை மக்கள் தொகை ரொம்ப பாதிக்கிற ஒரு காரணி. மக்கள் தொகையினால் நாட்டிலோட தலா வருமானமும் நாட்டு வருமானம் குறைவாக இருக்கும். சேமிப்பு முதலீடும் குறைஞ்சிக்கிட்டே வரும். மூலதன ஆக்கம் குறையும். வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனை. மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்க முடியறதில்ல. இதுவும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. மகளிரின் உழைப்பு வீணாதல். உழைப்பு உற்பத்தி திறன் குறைவு. சமூக நலத்திட்டத்தின் மீது அதிக செலவு. வேலையின்மையில் பின்தங்கிய நிலை. நிதி சுமை. இதெல்லாம் பொருளாதாரத்தில் மக்கள் தொகையினால் ஏற்படுற பிரச்சனைகள். அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பதிகளின் பாதுகாப்பு வீதம், குழந்தைகளின் இறப்பு விகிதம், நாடு தொழில்மயமாதல், பெண்களின் எழுத்தறிவு விகிதம் மற்றும் கல்வியை அதிகரித்தல், காலம் தாழ்த்தி திருமணம் செய்தல், குடும்ப நல திட்டங்கள். தம்பதியருக்கிடையே குடும்ப நல திட்டங்களை பற்றி விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தணும். எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு செய்வாங்க. அதே மாதிரி குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை குறைக்கணும். இதெல்லாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள். அதுக்கப்புறம் நாடு தொழில்மயமாகணும். பெண்களுக்கு எழுத்தறிவு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். நிறையா குழந்தைகள் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்க. திருமண வயதை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வயதிலேயே திருமணம் ஆனாங்கன்னா உடனே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அப்படியே வளர்ச்சி அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கும். அதனால் திருமண வயதை தள்ளி போட சொல்கிறாங்க. குடும்ப நலத்திட்டங்களை அறிவித்து மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டம்
குடும்ப நலத்திட்டங்களை அறிவிச்சு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் வந்து மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள். மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து சரி மக்கள் தொகையை பற்றி மால்தஸ் அப்படிங்கிறவர் வந்து கோட்பாடுகளை உருவாக்கியிருப்பாங்க. அது மக்கள் தொகை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் 2 வழிமுறைகளை சொல்லியிருப்பாரு. ஒன்று செயற்கை தடைகள், இன்னொன்று இயற்கை தடைகள். செயற்கை தடைகள் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கலாம், கட்டுப்படுத்த இடையூறு மக்கள் தொகையை வந்து செயற்கையாக உருவாக்கி கட்டுப்படுத்தணுமோ, இயற்கை தடைகள்னா இயற்கையான முறைகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற 2 வகையான வழிமுறைகளை வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது மக்கள் தொகையோட வளர்ச்சி, அதாவது இந்தியாவோட மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1991ஆம் ஆண்டு வந்து 84.33 கோடியா இருந்த மக்கள் தொகை வந்து 2001ல் 1991ஆம் ஆண்டு இந்தியாவுடைய மக்கள் தொகை 84.33 கோடியா இருந்த மக்கள் தொகை வந்து 2001ஆம் ஆண்டுல வந்து 102.7 கோடியா வந்து மாறி இருக்கு. 2011ஆம் ஆண்டு 121.2 கோடியா மாறி இருக்குது. இதில் 1991லும் 2001க்கு இடைப்பட்ட வளர்ச்சி வந்து 1.97% தான். ஆனால் 2011ங்கும் போது 1.6% வந்து வளர்ச்சி, மக்கள் தொகையோட வளர்ச்சி விகிதம், அதாவது குறைஞ்சிட்டே தான் வருது இந்தியாவோட மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம். ஒரு பிறப்பு இறப்பு விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1951ல் வந்து பிறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 39.9% தான். இறப்பு விகிதம் வந்து 27.4%, அதிக அளவில் இறப்பு விகிதமாக இருந்துச்சு. 2001 கணக்குப்படி 25.4% பிறப்பு விகிதமும் 8.4% இறப்பு விகிதம் இருந்துச்சு. 2011 கணக்குப்படி பிறப்பு விகிதம் வந்து 21.8% ஆகவும் இறப்பு விகிதம் 7.11% இருக்கு. இறப்பு விகிதம் வந்து 2011ல் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, இதில் வந்து இந்த டேபிள் பார்த்தோம்னா இது புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்கில். மக்கள் தொகை எவ்வளோ வளர்ச்சி விகிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1901லிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை வந்து கணக்கிடப்படுவாங்க. 1911, 1921, 31, 1941, 1951 சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் 1951ல் எடுத்திருப்பாங்க. அது வந்து 36.11 கோடி தான் வந்து மக்கள் தொகை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 43 கோடி, 54 கோடி, 68 கோடி, 84 கோடி, 102 கோடி, 2011ல் 121 கோடி, 2021ல் 121.02 கோடியாக வந்து உயர்வாக இருக்குது. அப்படியே வந்து குறைவாக இருந்தது, அப்படியே வளர்ந்துட்டு வந்து ஒரு உச்சத்துக்கானதுக்கப்புறம் அப்புறம் கம்மியாக இருக்குது. 1981ல் வந்து 2.22% மக்கள் தொகை உயர்ந்திருக்கு, வளர்ச்சி விகிதம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2.16, 1.97, 1.66 அப்படிங்கிறது அப்படியே வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிட்டே வருது. இது ஒரு நல்ல மாற்றம் தான். அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2011 படி இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 21 கோடியே 1,93,422 பேர் இருக்கிறாங்க. அது ஆண்களோட விகிதம் வந்து 62 கோடியே 37,24,248 பேரும், பெண்களோடது வந்து 58 கோடியே 64,69,177 பேர் 4 பேர் இருந்திருக்காங்க. இது பெண்கள் விகிதம், ஆண்கள் விகிதம். மக்கள் தொகை அடர்த்தி வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து 382 பேர் இருக்கிறாங்க 2011 கணக்கின் எடுப்பின்படி. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு வந்து 940 பெண்கள் இருக்கிறாங்க. குழந்தை பாலின விகிதம் அப்படிங்கிறது வந்து 1000 ஆண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா 914 பெண் குழந்தைகள் இருக்கு.
அதாவது பிறப்பு குழந்தை பாலின விகிதத்தில் 1000 பேருக்கு இங்கே 914 பேர் தான் இருக்காங்க. வளர்ச்சி விகிதம், மக்கள் தொகையோட வளர்ச்சி விகிதம் எப்படின்னா 17.64% இருக்குது. உலக மக்கள் தொகை வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 11 உலக மக்கள் தொகை. மொத்த கல்வியறிவு விகிதம் வந்து 74.04%. அதில் ஆண்கள் கல்வியறிவு வந்து 82.14%, பெண்கள் கல்வியறிவு வந்து 65.46% இருக்குது. இப்போ பெண்களோட கல்வி உயர்ந்திருக்கும். இன்னும் அடுத்த கணக்கெடுப்பில் தான் நம்மளுக்கு தெரியும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசமாகும். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக சிக்கிம் இருக்குது. அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து டெல்லி ஆகும். குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து லட்சத்தீவுகள். அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா. குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் ஹரியானா. அதிக பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் டாமன் அண்டு டையூ. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பீகார். பீகாரில் தான் வந்து சின்ன இடத்துலையே நிறைய பேர் மக்கள் வந்து இடைஞ்சலா அப்படி நெருக்கமாக இருப்பாங்க. அதான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது வந்து அருணாச்சல பிரதேசம். அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசத்தில் டெல்லி ஆகும். குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசத்தில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளும் இருக்கும். அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் வந்து கேரளாவும், குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் பீகாராகவும், அதிக எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து லட்சத்தீவாகவும், குறைந்த எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசம் தாத்ரா அண்டு நாகர் ஹவேலி. இந்தியாவோட மக்கள் தொகையை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்கலாங்க. 1951ஆம் ஆண்டில் வந்து மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% 1.25% குறைஞ்சிச்சு. இது வந்து சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெருக்க விகிதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது வந்து சிறு பிளவு ஆண்டாகவும், 1961 வந்து மக்கள் தொகை 1961 மக்கள் தொகை உயர்வு விகிதம் 1.96% இருந்துச்சு. அது வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டாகவும் சொல்லுவாங்க. 2001 தான் நம்மளோட இந்தியாவோட மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை கடந்துச்சு. அதாவது 100 கோடி அப்படிங்கிற அளவை 2001 கடந்துச்சு. 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து இந்தியாவில் இளைஞர்களோட மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இது வந்து மக்கள் தொகையோட மாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து உலக புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவு கொண்டிருக்குது. உலக வருவாயில் 1.2% வருமானம் கொண்டிருக்கு. ஆனால் உலக மக்கள் தொகையில் வந்து 17.5% வந்து இந்தியா தன்னகத்தில் வச்சிருக்குது. புவிப்பரப்பில் 2.3% தான். ஆனால் உலக வருவாயில் 1.2%. மக்கள் தொகையில் மட்டும் 17.5% இந்தியா தன்னகத்தை கொண்டு இருக்கு. அடுத்து பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை வந்து குறிக்கும். இறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து 1000 மக்கள் தொகைக்கு இறந்தவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும். பிறப்பு விகிதங்கிறது குழந்தைகளோட பிறப்பு விகிதத்தை, இறப்பு விகிதம்னா எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது. மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளாவும், அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். கேரளாவில் கம்மியாகவும் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகவும் இருக்குது. மிக குறைந்த இறப்பு விகிதம் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அதிக இறப்பு விகிதம் வந்து ஒரிசாவில் இருக்குது. 9.2% இருக்குது ஒரிசாவில். 2001 2011ஆம் ஆண்டுகளில் வந்து அதிக மக்கள் தொகை பெருக்கம் வந்து பீகாரில் இருந்திருக்கு. குறைந்த மக்கள் தொகை பெருக்கம் வந்து கேரளாவில் இருக்குது. கேரளாவில் வந்து மக்கள் தொகை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அடுத்தது பீமாரு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில கொஷின்ஸ் வந்திருக்கு. பீமாரு அப்படின்னா ஒரு 4 மாநிலத்தை சொல்லுவாங்க. அது எது அப்படின்னு பார்த்தா பீகார் BI, மத்திய பிரதேசம் MA, ராஜஸ்தான் R, உத்தரப்பிரதேசம்
யூ அதான் வந்து பீமாரு மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் பீமரு மாநிலங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த 4 மாநிலத்தோட மக்கள் தொகையை கூட்டணும்னா இந்தியாவோட மக்கள் தொகையில வந்து 60% இந்த 4 மாநிலத்திலேயே இருக்கும். அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பதுனா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பரப்பளவில் வசிக்கும் மக்கள்களின் எண்ணிக்கை. ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள எத்தனை பேர் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் டு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. நிலப்பரப்புல மக்கள் தொகையை எவ்வளோ தூரம் பரவி இருக்காங்க அப்படிங்கிற நிலப்பரப்பு அளவை வச்சு டிவைடட் பண்ணால் கிடைக்கிறதா மக்கள் தொகை அடர்த்தி. இது மக்கள் தொகை அடர்த்தியோட வளர்ச்சி விகிதம். 1951ஆம் ஆண்டு வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து 117 இருந்திருக்குது. 2001 வந்து 325 இருந்த மக்கள் தொகை அடர்த்தி 2015 382. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 382 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்னும் விகிதத்தை குறிக்கிறதா வந்து பாலின விகிதம். 1951ஆம் ஆண்டு பாலின விகிதம் வந்து 1000 ஆண்களுக்கு 946 பெண்களாகவும் 2001 933 பெண்கள் ஆகும். 2011 1000 ஆண்களுக்கு 940 பெண்களாகவும் இருக்காங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்புனா பிறக்கும்போது எவ்வளோ நாள் வாழுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற அளவு. இது வந்து கவர்மெண்ட் கணக்குப்படி அதைத்தான் வந்து வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எழுத்தறிவு விகிதம். மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கையை குறிக்கிறதா வந்து எழுத்தறிவு விகிதம். கேரளாவில் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது எழுத்தறிவு விகிதத்தில். 94% வந்து எழுத்தறிவு பெற்றிருக்கிறாங்க. மிசோரம் வந்து 2வது இடத்துல 91.3%. கோவாவில் 88.7%. இமாச்சலத்தில் 82.8%. மகாராஷ்டிராவில் 82.3%. சிக்கிமில் 81.4%. தமிழ்நாட்டில் 80.1%. குறைவான எழுத்தறிவு உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பீகார். அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு என்னன்னா 1951 ஆண்களோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து 32.5, பெண்களோடது வந்து 31.7, மொத்தம் 32.1 தான் இருந்திருக்கு. ஆனால் 2011 கணக்கெடுப்பின்படி ஆண்களோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து 62.6, பெண்களோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு 64.2, மொத்த எதிர்பார்ப்பு வந்து 63.5 இருந்திருக்கு. இது வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அடுத்தது எழுத்தறிவு வந்து எழுத்தறிவு விகிதம் வந்து 74.04% ஆகும். இது மற்ற வளர்ந்த நாடுகளும் இலங்கையை காட்டிலும் மிக குறைவாக இருக்குது. அப்போ இன்னும் இந்தியாவில் வந்து எழுத்தறிவு விகிதம் அதிகரிக்கணும். எழுத்தறிவு அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சமாக எழுத படிக்க, அதாவது தன்னோட பெயரை எழுத தெரிஞ்சிருந்தாவே அது வந்து எழுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 1951 வந்து கல்வி பெற்றவர்களோட சதவீதம் வெறும் 18.3% தான். 2001 வந்து 64.8% ஆகும். 2011 74.04% உயர்ந்திருக்கு. அதில் 1951 ஆண்கள் 27.2%, பெண்கள் வெறும் 8.9% இருந்தாங்க. 2011 படி ஆண்கள் 82.1%, பெண்கள் வந்து 65.5% இருக்கிறாங்க. இதோட மக்கள் தொகை டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் வந்து கல்வி. கல்வி பார்த்தா ஆங்கில ஆட்சியின் கீழே கல்வி வளர்ச்சின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டய சட்டத்தை வந்து 1813 நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் மெக்காலா குழுவை நியமித்து ஆங்கில வழி கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உட்ஸ் கல்வி அறிக்கை வந்திருக்கும். அவங்களும் மெக்காலா கல்விக்குழுவோட பரிந்துரையை ஏற்றுட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹண்டர் குழு அறிக்கை, சார்சண்ட் திட்டம், இதெல்லாம் வந்து ஆங்கில ஆட்சி காலத்தில் கல்வி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த திட்டங்கள்.
அடுத்து சுதந்திரத்திற்கு பிறகு தேசிய கல்விக் கொள்கை 1986. 1986ஆம் ஆண்டு தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் தான் வந்து 10+2+3, அதாவது உயர்நிலை கல்வி, அதுக்கப்புறம் மேல்நிலை கல்வி, அப்புறம் 3 ஆண்டுகள் கல்லூரி படிப்பு, உயர்கல்வி அப்படிங்கிற திட்டத்தை வந்து தேசிய கொள்கை 1986 தான் கொண்டு வந்திருப்பாங்க. மதிய உணவு திட்டம் வந்து 1995. அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி 2020 அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி, அது அடிப்படை உரிமையாகவும் அடிப்படை கடமைகளாகவும் கொண்டு வந்திருக்காங்க. சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது இடைநிற்றலை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம். அது 2001 2002 கொண்டு வந்த திட்டம். கல்வி கற்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல்ஸ் 15 வந்து தீண்டாமை ஒழிப்பு, எந்த ஜாதி, ஏன்னா அனைவருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது, அதன் மூலிமா கல்வியும் வரும். அதுக்காக ஆர்டிகல்ஸ் 21A 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி. ஆர்டிகல்ஸ் 31 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவ உரிமை. அடுத்து ஆர்டிகல்ஸ் 45 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் வந்து 6 வயதுக்குட்பட்ட அவர்களுக்கு கல்வி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசோட கடமை அப்படின்னு சொல்லி 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002 வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. ஆர்டிகல்ஸ் 51A வந்து அடிப்படை கடமையில் ஒன்றாகவும் கல்வியை கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்வி சார்ந்த அரசியலமைப்பு விதிகள். அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை. நம்ம மத்திய அரசு வந்து எப்படியெல்லாம் கல்வி சார்ந்த கொள்கைகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதா இது. ஃபஸ்ட்டு வந்து கோத்தாரி கல்விக்குழுவை வந்து நியமித்தாங்க. அது வந்து 1964ஆம் ஆண்டு. அது வந்து தன்னோட அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் வந்து 1966 வந்து அதனோட அறிக்கையை சமர்ப்பிக்குது. அது சமைச்சதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கையை வந்து 1968 வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2வது கொள்கையாக புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது வந்து 1986. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 1968, புதிய கல்விக் கொள்கை வந்து 1986. இது ரொம்ப, அதாவது கல்வி சார்ந்த டாப்பிக்கில் இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கோத்தாரி கல்விக்குழு வந்து 1964, தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது வந்து 1966. கோத்தாரி கல்விக்குழுக்கு அப்புறம் தான் வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து 1968 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கை வந்து 1986 கொண்டு வராங்க. கல்விக்குழுக்கள் என்னென்ன மாதிரி கல்விக்குழுக்கள்லாம் அமைச்சிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு பார்த்தோம்னா, பல்கலைக்கழக மானியக்குழு 1948. பல்கலைக்கழகங்களுக்கான மானியக்குழு அது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்து 1948 வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இடைநிலை கல்விக்குழு வந்து 1953ஆம் ஆண்டு டாக்டர் லட்சுமண முதலியார் தலைமையில் அமைக்கப்பட்டது. தேசிய கல்விக்குழு, அதாவது டிஎஸ் கோத்தாரி தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. அவர் தான் வந்து 10+2 கல்வி முறையை வந்து பரிந்துரைச்சாங்க. அதை வந்து 1986 புதிய கல்விக் கொள்கையிலையும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. குறைந்தபட்ச கற்றல் கல்வி திட்டம் வந்து 1991. அடுத்தது கரும்பலகை திட்டம் வந்து 1992. குறைந்தபட்ச கற்றல்னா கட்டாயமாக எல்லாரும் எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தது. கரும்பலகை திட்டம் வந்து எல்லாருக்குமே, அதாவது வயது வந்தோருக்கான கல்விக்காக கொண்டு வந்த திட்டம். இந்தியாவில் வந்து பெண் குழந்தை கல்விக்காக கொண்டு வந்த திட்டங்கள், இதெல்லாம் சமீபத்திய திட்டங்கள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரும். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவே அப்படிங்கிற BBBB, இது வந்து பெண் குழந்தைகளை பாதுகாத்து அவங்களுக்கு கல்வி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். பெண்களுக்கான உதவித்தொகை திட்டம், பெண்களுக்கு இடைநிலை கல்விக்கான தேசிய ஊக்க திட்டம், இடைநிலை கல்விக்கான தேசிய ஊக்க திட்டம் NSI GSE அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. அடுத்தது வந்து இந்தியாவில் கல்வி பெறுவதற்குள்ள சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்விக்கான செலவு வந்து அதிகமாக இருக்குது. மொத்த சேர்க்கை முறையும் வந்து
நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. திறன் பயன்பாடு, கட்டமைப்பு உட்கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி மாணவர்கள் ஆசிரியர் விகிதம், மாணவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப ஆசிரியர்கள் விகிதமும் இருக்கிறதில்ல. அப்புறம் இந்தியாவை விட்டுட்டு வெளிநாடு படிக்கிறதுக்காக மாணவர்கள் செல்றாங்க. அதாவது இங்க நம்ம கல்விக்கான செலவுகள் அதிகம் என்பதனால வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க. இப்போ நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததுனால அதுல பாஸ் பண்ண முடியாத மாணவர்கள்லாம் வந்து வெளிநாட்டுல வந்து டைரக்டா மெடிக்கல் படிக்கிறதுக்கு போயிடுறாங்க. அடுத்தது ஸ்கீம்ஸ், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். மதிய உணவு திட்டம், சர்வ சிக்ஷா அபியான், பால சபா, தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம், இதெல்லாம் வந்து கல்விக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அரசின் கல்வி வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் 1978, ஊரக எழுத்தறிவு செயல் திட்டம் 1986, தேசிய எழுத்தறிவு திட்டம் வந்து 1988, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் 2009, கல்வி கற்கும் உரிமம் சட்டம் வந்து 2009. இதெல்லாம் வந்து அரசின் கல்வி சார்ந்த திட்டங்கள். அதாவது இந்த திட்டங்கள் எப்பப்போ வந்துச்சு, இதை ஆண்டுகளை நோட் பண்ணிக்கலாம். அது சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான், ஜேஎஸ்எஸ், சக்ஷார் பாரத் திட்டம், எஸ்பிஎம், எஸ்எஸ்ஏ அனைவருக்கும் கல்வி திட்டம், சர்வ சிக்ஷான் அபியான் திட்டம். இதெல்லாம் சிறப்பு திட்டங்கள் மூலம் கட்டாயமா எல்லாத்துக்கும் கல்வியை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அரசு கொண்டு வந்த திட்டங்கள். அடுத்து வயது வந்தோருக்கு அடிப்படை கல்வி திட்டம் 1947, குடிமை கல்வி திட்டம் 1949 டு 1966, செயல்பாட்டு கல்வி திட்டம் வந்து 1949 டு 1966, முன்னேற்றம் சார் கல்வி 1978, தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம், கிராமப்புற செயல்பாட்டு கல்வி திட்டம், தேசிய கல்வி இயக்ககம், இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து வயது வந்தோருக்காக கொண்டு வரப்பட்ட கல்வி திட்டங்கள். அடுத்தது சமூக நலன், வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக நலம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் நபர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம். நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இங்க வந்து நம்ம மாநில அரசுகளும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்கல்ல, இலவச தொலைக்காட்சி, இலவச மிக்சி கிரைண்டர், அதையெல்லாமே சமூக நல திட்டங்கள். அதன் மூலியமா மக்களோட பொருளாதார நிலை மேம்படும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள். இதெல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னோம்னா, சமூக நலன். யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அரசே முன் வந்து செய்யற திட்டங்கள் தான் வந்து சமூக நல திட்டங்கள். இதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, சமூக நலன் அப்படிங்கிறதுல எதாவது பிரச்சனை வரும்னா, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்கள் பாதிக்கப்பட்டாவே அது அங்க வந்து சமூக பிரச்சனைக்கு உள்ளாகுது. பெண் சிசு கொலை, குழந்தைகள், முதியோர்களுக்கு எதிரான வன்முறைகள், மதவாதம், பயங்கரவாதம், எஸ்சி அண்ட் எஸ்டிகளுக்கு எதிரான வன்முறை, இதெல்லாமே என்னன்னா சமூகம் நலம் சார்ந்த பிரச்சனைகள். இதுல எங்க பிரச்சனை ஏற்படுத்தாலும் ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தான் சமூக நல பிரச்சனைகள். அடுத்தது மாநில நல்வாழ்வு திட்டங்கள். நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற, தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தின நல்வாழ்வு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கரண்டாக கொண்டு வந்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, 108 அவசர கால ஊர்தி சேவை, மக்களை தேடி மருத்துவம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம், தேசிய சிறார் நலத்திட்டம், தேசிய வளரிளம் பருவத்தினர் நலத்திட்டம், தாய்சேய் நல பாதுகாப்பு திட்டம், பிரசவ கால உதவித்தொகை திட்டம், ஜனனி சுரக்ஷனா யோஜனா, இதெல்லாம் வந்து சமூக நலத்திட்டங்கள், தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்கிற திட்டங்கள். அடுத்தது சமூக பிரச்சனை. அடுத்த சமூக பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா வறுமை. வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாளைக்கு குறைந்தபட்ச தேவையான உணவை உட்கொள்ள முடியாத நிலையத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது புக்ல இருக்கு.
வறுமை நஞ்சு அப்படின்னு சொல்லி அதில் என்னென்னா அப்படின்னா, நஞ்சு சூழலானது உன்னை தொடர்ந்து மற்றொன்று ஏழை நாடுகளை தொடர்ந்து வறுமை நிலையிலே வைத்திருக்கும் விதத்தில் செயல்படுகிறது அப்படின்னு கூறியவர் ரெஹனர் நாக்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க. வறுமை நஞ்சு சூழலை அவர் ஒரு டயக்ராமாக விளக்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு குறைந்த உண்மையான வருமானம் இருக்கும், அதனால குறைந்த அளவு சேமிப்பு தான் இருக்கும். இல்லைன்னா குறைந்த அளவு தேவை தான் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும். குறைந்த அளவுனா முதலீடு, உடல், மனித மூலதனம், குறைந்தபட்ச உற்பத்தி எல்லாமே குறைந்த வருமானமாக இருக்கிற மாதிரி குறைந்த அளவே நம்ம செயல்பட முடியும். அதனால் வறுமைங்கிறது அகலாமல் அப்படியே இருக்கும். இதைத்தான் வறுமை நஞ்சு சுழற்சி அப்படிங்கிறத ராக்னர் நாக்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. வறுமை நஞ்சு சுழற்சி தேவை பக்கத்திலிருந்து அளிப்பின் பக்கத்துக்கு செயல்படுகிறது. என்ன ஆகும் அப்படின்னா, உடைக்கிறது அது எப்படி உடைக்கலாம் அப்படின்னா, அளிப்பு பக்கத்தில் வறுமையின் நஞ்சு குறைவான சேமிப்பு மற்றும் குறைவான முதலீட்டில் இவங்க துவங்கும். குறைவான சேமிப்பு முதலீட்டை அதை மாற்றினா அப்படிங்கும்போது நம்மளோட வறுமையோட நஞ்சு ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும். இதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது அதிகமான சேமிப்பும் முதலீடும் அதிகமாக இருக்கிற மாதிரி செய்யும்போது தான் நம்மளோட வறுமையின் நஞ்சு சுழற்சி உடையும். அடுத்தது வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்புகள். மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் ப்ராவர்ட்டி. பல பரிமாண வறுமை குறியீடு MBI, அதாவது ஐக்கிய நாடு மேம்பாட்டு திட்டம் UNDP அப்படிங்கிறவங்க இதை சொல்லுவாங்க. மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனையம் ஆகியவற்றால் 2010 தொடங்கப்பட்டது. MBI அப்படிங்கிறத சொல்கிறது. தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீட்டின் அறிக்கை 2018 படி எப்படின்னா, வறுமையை 3 பரிமாணங்களாக கணக்கிடுவாங்க. அதில் என்னென்ன ஃபஸ்ட்டு வரும்னா, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். சுகாதாரத்துக்கு கீழே ஊட்டச்சத்து, குழந்தையோட இறப்பு, சரியான ஊட்டச்சத்து கிடைக்காதனால குழந்தைகள் இறப்புறது, அதெல்லாம் சுகாதாரத்துக்கு கீழேயும். கல்வியில் பள்ளியில் கற்கும் சூழ்நிலையும் பள்ளிக்கு வருகை புரியும் குழந்தைகளோட வருகை சேதத்தையும் குறிக்கும். வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சமையல் எரிபொருட்கள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை, சொத்துக்கள், அதாவது அன்றாட தேவைகள் பற்றி தேவையான பொருட்கள் எல்லாமே வாழ்க்கை தரத்துக்கு கீழே வரும். இதெல்லாம் பல பரிமாண வறுமை அப்படிங்கிறத 3 பரிமாணத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கிடையே உள்ள வறுமை விகிதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக வறுமை உள்ள மாநிலங்களில் முதல் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா பீகார். பீகாரில் 51.91% மக்கள் வறுமையில் வர்றாங்க. ஜார்க்கண்டில் 42.16%, உத்தரப்பிரதேசத்தில் 37.79%, மத்திய பிரதேசத்தில் 36.65%, மேகாலயாவில் 32.67% மக்களும் வறுமையில் வர்றாங்க. அப்போ அதிக வறுமை உள்ள மாநிலங்கள் பீகார், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மேகாலயா. குறைந்த வறுமை உள்ள மாநிலங்களில் கேரளா, கோவா, சிக்கிம், தமிழ்நாடு, பஞ்சாப். கேரளா 0.71% தான் இருக்குது. கோவாவில் 3.76%, சிக்கிமில் 3.82%, தமிழ்நாட்டில் 4.89%, பஞ்சாபில் 5.59%. இதில் தமிழ்நாட்டு அதாவது கேரளா, கோவா, சிக்கிம் மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை சற்று அதிகம்தான். இருந்தாலும் இது குறைந்த வறுமையுள்ள மாநிலங்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறது. இது இந்தியாவின் வறுமை நிலை அப்படின்னா, 1947 இந்தியாவோட வறுமை சதவீதம் 80% இருந்துச்சு. 1973 55% மாற்றினாங்க. 1993 36% வறுமை இருந்துச்சு. 2011 இந்தியாவோட வறுமை சதவீதம் 21.9%. 21.9%. வறுமையினோட தீவிரம் 2011 2019 இடைப்பட்ட இந்தியாவில் மிகவும் ஏழைகளின் எண்ணிக்கை 12.3% குறைந்து உள்ளது. அதாவது அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவங்க தான் மிகவும் ஏழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்களோட எண்ணிக்கை வந்து 12.3% குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேசிய நகரப்புற வாழ்வாதார திட்டங்கள், பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், கிராம சுவராஜ் அபியான், பிரதான் மந்திரி ஆதாஸ் கிராம யோஜனா, வறுமை ஒழிப்புக்கான நிதி ஆயோக்கின் பணிக்குழு, தேசிய சமூக உதவி திட்டம். இதெல்லாம் வந்து என்னன்னா வறுமை ஒழிப்புக்கான மத்திய அரசோட திட்டங்கள். அடுத்தது வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, கிராமப்புற வீட்டு வசதிக்கான இந்திரா ஆவாஸ் யோஜனா, வேலைக்கான உணவு திட்டம், தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், சம்பூர்வ கிராமின் ரோஜ்கார் யோஜனா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், அஜீவிகா 2011. இந்த திட்டங்கள்லாம் வந்து வேலைவாய்ப்பை கொடுத்து மக்களோட வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அடுத்தது கடைசி பாயிண்ட் வேலையின்மை. சமூக பிரச்சனையில் வேலையின்மை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வேலையின்மையாக இருக்கும். வேலை இருந்தால் தான் மக்களுக்கு சரியான உணவு கிடைக்கும். சரியான உணவு கிடைச்சா தான் சரியான கல்வியை அவங்களால கற்றுக்க முடியும். அதனால் வந்து அடிப்படை பிரச்சனையே மக்கள் தொகை. மக்கள் தொகைக்கு அடுத்த பிரச்சனையாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலையின்மையை தான் சொல்லணும். வேலையின்மையினோட வகைகள் வந்து அமைப்பு சார்ந்த வேலையின்மை, குறைவான வேலையின்மை, பகிரங்க வேலையின்மை, மறைவான வேலையின்மை, உராய்வு வேலையின்மை, பருவ வேலையின்மை. அமைப்பு சார்ந்த வேலையின்மை அப்படின்னா, இப்போ விவசாயி இருக்கிறாங்கன்னா வருஷம் பூரா வேலை இருக்குமானா அப்படி இல்லை. அந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வேலை இருக்கும் விவசாயத்துறையில். அதான் அமைப்பு சார்ந்த வேலை வாய்ப்பின்மை இருக்காது. அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அறுவடை காலத்தில் அதிகமான தொழிலாளிகள் தேவைப்படுவாங்க, விதைக்கும் போது தேவைப்படுவாங்க, இடைப்பட்ட காலத்தில் தேவைப்பட மாட்டாங்க. அதான் வந்து அமைப்பு சார்ந்த வேலையின்மை. குறைவான வேலையின்மை அப்படின்னா அங்கே வந்து கம்மியான ஆட்கள் தான் தேவைப்படுவாங்க, ஆனால் வருடம் முழு வேலை இருக்குது. ஆனால் இப்போ குறைவான ஆட்களுக்கு தான் வந்து வேலை வாய்ப்பு இருக்கும். அதான் வந்து குறைவான வேலையின்மை. பகிரங்கன்னா ஒப்பமாகவே வேலையின்மை, வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறது. மறைவான வேலையின்மை, உராய்வு வேலையின்மை, பருவகால வேலையின்மை. மறைவானன்னா அது டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் இன்டைரக்டாக வந்து ஒரு துறையில் பாதிக்கப்படும் போது அதை சார்ந்த மற்ற துறைகளும் வேலை இல்லாமல் பாதிக்கப்படும். அதான் மறைவான வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம். உராய்வு வேலையின்மைன்னா அடுத்து ஒரு ப்ராசஸ் முடித்தா தான் அடுத்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ வந்து அங்கேயே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வேலை இல்லாமல் தடைப்படும். அதைத்தான் வந்து உராய்வு வேலையின்மை. இப்போ கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகமாயிடுச்சுன்னா இங்கே பெட்ரோல் விலையும் அதிகமாயிடும். அதை சார்ந்து இருக்கிற துறைகளும் பாதிக்கப்படும். அந்த மாதிரி அடுத்தடுத்த துறைகளை சார்ந்து பாதிப்பு ஏற்படுறதா உராய்வு வேலையின்மை. பருவ வேலையின்மை அது விவசாயத்தில் வர மாதிரி தான். அடுத்தது வேலையின்மைக்கான காரணங்கள். வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை பெருக்கம், வளர்ச்சி பெறாத வேளாண்மை, வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம், குறைவான தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு திட்டமிடாமை, எந்திரமயமாக்குதல், தொழில் முனைவோர் இல்லாமை. இதெல்லாம் வந்து வேலையின்மைக்கான காரணங்கள். வேலையின்மையை தீர்க்க அமைக்கப்பட்ட குழு வந்து பகவதி குழு 1970. வேலையின்மையை தீர்க்க அமைக்கப்பட்ட குழு பகவதி குழு 1970. ஐந்தாண்டு திட்டத்தின் வேலைவாய்ப்பு கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஐந்தாண்டு திட்டத்திலேயே எப்படியெல்லாம் வேலைவாய்ப்பை மக்கள் இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் வேலைவாய்ப்பு பயிற்சி வீதத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நோக்கமாக கொண்டிருப்பாங்க. 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து 2000க்குள்ள 3% வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வேளாண்மையில் பெரும் வேலைவாய்ப்பை உருவாக்கணும், பொது முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஆண்டுக்கு 10 மில்லியன் வேலையை உருவாக்கி 8% உள்நாட்டு உற்பத்தியை அடையணும் அப்படிங்கிற முதன்மை நோக்கமாக கொண்டு இருப்பாங்க. இது வந்து ஐந்தாண்டு திட்டங்களில் வந்து வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்தது எது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம்.
11வது ஐந்தாண்டு திட்டத்தில் நகரப்புற கிராமப்புற வேலைவாய்ப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமாக இருக்கும். 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பை அதிகரித்து 10 மில்லியன் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கமாக கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஐந்தாண்டு திட்டத்தில் வேலைவாய்ப்புக்கான முக்கியத்துவம். வேலைவாய்ப்பை உருவாக்க ஏற்படுத்த குழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 குழு ஏற்படுத்தியிருக்காங்க. அது மாண்டேக் சிங் குழு. மாண்டேக் சிங் குழு வந்து 2001 அறிக்கை சமர்ப்பித்தது. எஸ்பி குப்தா சிறப்பு குழு இவங்களும் 2001 அமைக்கப்பட்டுச்சு. மாண்டேக் சிங் குழு சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் எஸ்பி குப்தா குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இது வேலைவாய்ப்பு திட்டங்கள். வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்கள் 1972 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்கணும், இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு திட்டம் பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறதுல ட்ரைசெம் அப்படிங்கிறது 1979 உருவாக்குனாங்க. ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் ஐஆர்டிபி 1980. பின்தங்கிய கிராமங்களில் சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலம் அனைத்து நிலைகளிலும் மேம்படுத்துதல் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டது. தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 1980. பின்தங்கிய கிராமங்களில் லாபம் ஈட்டக்கூடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். அடுத்தது கிராம நிலமல்லாதோருக்கான வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். கிராமத்தில் நிலமில்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. நிலமற்ற விவசாயிக தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்தது. படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு திட்டம் 1983. சுய வேலைவாய்ப்புக்கு நிதி தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிட்டு இருந்தாச்சு இந்த திட்டத்தின் மூலம். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா இது வந்து கிராமத்தில் வேலைவாய்ப்பற்றவங்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கிற முதன்மை நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. நேரு ரோஜ்கர் யோஜனா 1989. நகரத்தில் வேலைவாய்ப்பற்றவர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து நேரு ரோஜ்கர். ஜவஹர் ரோஜ்கர்னா கிராமப்புறம், நேரு ரோஜ்கர்னா நகரப்புறத்தில். வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 2005. பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் 2008. இதெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு திட்டங்கள். புரிஞ்சுச்சா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. ரிமைனிங் இருக்கிற டாபிக் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அதாவது வேளாண்மையில அறிவியல் தொழில்நுட்பம் சில டாபிக்லாம் விட்டுருக்குப்பேன், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடோட பொருளாதாரம் சார்ந்த டாபிக்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம இந்திய பொருளாதாரத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்த வீடியோஸில் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.